நமச்சிவாயம். கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிபவனே சித்தன். இப்போ நம்ம இந்த 22ஆம் தேதி உலக பக்தர்கள் மாநாடு நடக்குது. அதாவது இதை நாம் அரசியலாக்காமல் ஆன்மீகமாக எல்லாரும் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாநாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைப்பொருள். எத்தனையோ முருக பக்தர்கள் இதுவரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இந்த வழிபாடை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாத யாத்திரை பல வழியில் நம்ம ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறாங்க. பட்டினத்தார் காலத்திலேருந்து இப்படி பல வழியில் நம்ம ஆன்மீகத்தை வளர்த்திருக்காங்க. அந்த உலக முருக பக்தர்கள் இந்த மாநாடு சிறப்பாக நடக்கணும். அது எல்லாரும் ஒன்று கூட்டி செய்யுங்க. இதில் முருக பக்தர்கள் இருந்தாலும் கூட அவங்க மனம் வருத்தப்படும்படியாக ஏதாவது இருந்தாலும் அதை நம்ம ஆன்மீகம், நம்ம முருகன், இது அரசியல் அல்ல. அதனால் இந்த மாநாட்டில் எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த முருகனுடைய இந்த வழிபாடுகள் இன்னும் மென்மேலும் வளரணும். இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது நமக்கு முருக பக்தர்கள். அவங்க எல்லாமே ஒன்று கூடணும். அதாவது தொண்டாக நம்ம பழங்காலத்திலேருந்து நீங்கள் எல்லாம் அந்த முருகரை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. முருகன் அப்படிங்கிறது நம்ம ஆதிக்கடவுள் சிவபெருமானுக்கு அடுத்த கடவுளாக விளங்குபவர் முருகன், தமிழ் கடவுள். இப்படின்னு அவருக்கு பல அற்புதங்களும் நிகழ்த்தியிருக்கிறாரு. இது எல்லாருமே நம்ம கண்டறிந்த உண்மை. முருகான்னு சொன்னால் கூட நமக்கு வேதங்கள் எல்லாம் அதிலேயே அடங்கியுள்ளது. அதனால் இதில் எல்லாருமே கலந்துக்கிட்டு இதில் நம்ம பாரபட்சம் பார்க்காம இந்த மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாருமே உறுதுணையாக இருப்போம். நமச்சிவாயம். நமச்சிவாயம். அடியன் பேர் ஸ்ரீ யோக சித்தர், வெள்ளிக்குட்டை, வெப்படை. சிவாய நம.